வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அத்தியாயம் 9 புஷ்பக விமான வர்ணனம். புஷ்பக விமானத்தை வர்ணித்தல். பார்ட் 1 of 2. நவமஹ சர்கः 9வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனம். புஷ்பக விமானத்தை வர்ணித்தல். தஸ்யாலய வரிஷ்டஸ்ய மத்யே விபுலமாயதம் ததர்ஷ பவனஸ்ரேஷ்டம் ஹனுமான் மாருதாத்மஜः. மாருதாத்மஜः வாயுபுத்திரராகிய ஹனுமார் தஸ்யே அவனுடைய ஆலய வரிஷ்டஸ்ய உத்தம மாளிகையின் மத்தியே நடுவில் விப்புலம் அகலமும் ஆயத்தம் நீளமும் உள்ள பவனஸ்ரேஷ்டம் நன்மாளிகையை ததர்ஷ கண்டார். வாயுபுத்திரராகிய ஹனுமார் அவனுடைய உத்தம மாளிகையின் நடுவில் அகலமும் நீளமும் உள்ள நன்மாளிகையை கண்டார். அர்த்தயோஜன விஸ்தீர்ணம் ஆயத்தம் யோஜனம் ஹி தத் பவனம் ராக்ஷசேந்திரஸ்ய பஹுப்ராசாத சங்குலம். அர்த்தயோஜன விஸ்தீர்ணம் அரை யோஜனை அகன்றதும், யோஜனம் ஒரு யோஜனை ஆயத்தம் நீண்டதும், பகுப்ராசாத சங்குலம் அநேக உப்பரிகைகள் நிறைந்ததுமான தத்ஹி அதுதான் ராக்ஷசேந்திரஸ்ய ராக்ஷசேந்திரனுடைய பவனம் வாழ்விடம். அரை யோஜனை அகன்றதும் ஒரு யோஜனை நீண்டதும் அநேக உப்பரிகைகள் நிறைந்ததுமான அதுதான் ராக்ஷசேந்திரனுடைய வாழ்விடம். மார்கமாணஸ்து வைதேயீம் சீதாமாயத்த லோச்சனாம் சர்வத பரிசக்ராம ஹனுமானரிசூதனः. ஆயத்த லோச்சனாம் நீண்ட கண்களையுடைய வைதேகியான சீதாம் சீத்தையை மார்கமாணஹாத்தோ தேடிக்கொண்டே ஹரிசூதனः சத்ரு சம்ஹாரகரான ஹனுமார் சர்வதः எங்கும் பரிசக்ராம திரிந்தார். நீண்ட கண்களையுடைய வைதேகியான சீத்தையை தேடிக்கொண்டே சத்ரு சம்ஹாரகரான ஹனுமார் எங்கும் திரிந்தார். உத்தமம் ராக்ஷசாவாசம் ஹனுமானவலோகயன் ஆசசாதாத லக்ஷ்மீவான் ராக்ஷசேந்திர நிவேசனம். உத்தமம் சிறந்த ராக்ஷசாவாசம் ராக்ஷசர்களின் இருப்பிடத்தை அவலோகயன் செவ்வையாய் பார்த்து கொண்டு அத பிறகு ராக்ஷசேந்திர நிவேசனம் ராக்ஷசேந்திரன் உறையும் இடத்திற்கு லக்ஷ்மிவான் லக்ஷ்மி பொருந்திய ஹனுமார் ஆசசாத வந்து சேர்ந்தார். சிறந்த ராக்ஷசர்களின் இருப்பிடத்தை செவ்வையாய் பார்த்து கொண்டு பிறகு ராக்ஷசேந்திரன் உறையும் இடத்திற்கு லக்ஷ்மி பொருந்திய ஹனுமார் வந்து சேர்ந்தார். சதுர்விஷாணைர்த்விரதைஸ்த்ரிவிஷாணைஸ்ததைவ ச பரிக்ஷிப்தம் அசம்பாதம்
रक्ष्यमाणमुदायुधैः राक्षसीभिश्च पत्नीभिः रावणस्य निवेशनम् आहृताभिश्च विक्रम्य राजकन्याभिरावृतम् ராவணஸ்ய ராவணனுடைய நிவேசனம் இருப்பிடம் அசம்பாதம் விசாலமானதாய் உதாயுதைஹி உயர தூக்கப்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய சத்துர்விஷாணைஹி 4 தந்தங்களுடைய த்விரதைஹி யானைகளாலும் ததா ஏவ அப்படியே த்ரிவிஷாணைஹி ச 3 கொம்பு உள்ளவைகளாலும் பரிக்ஷிப்தம் சூழப்பட்டதாய் ரக்ஷ்யமானம் காக்கப்படுகிறது. ச மேலும் பத்னிபிஹி பத்னிகளான ராட்சசிபிஹி ராட்சச ஸ்திரீகளாலும் விக்ரம்ய பலாத்காரமாய் ஆக்ருதாபி இழுத்துக்கொண்டு வரப்பட்ட ராஜகன்யாபிஹி ச ராஜகன்னிகைகளாலும் ஆவருத்தம் சூழப்பட்டு இருந்தது. ராவணனுடைய இருப்பிடம் விசாலமானதாய் உயர தூக்கப்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய 4 தந்தங்கள் உடைய யானைகளாலும் அப்படியே 3 கொம்பு உள்ளவைகளாலும் சூழப்பட்டதாய் காக்கப்படுகிறது. மேலும் பத்னிகளான ராட்சச ஸ்திரீகளாலும் பலாத்காரமாய் இழுத்து கொண்டு வரப்பட்ட ராஜ கன்னிகைகளாலும் சூழப்பட்டு இருந்தது. தன்னக்ரமக்கராக்கீர்ணம் திமிங்கில ஜஷாக்குலம் வாயுவேக சமாதூத்தம் பன்னகைரிவ சாகரம் தத் அது நக்ரமகராக்கீர்ணம் முதலை பெருமீன் இவைகள் நிறைந்து திமிங்கில ஜஷாக்குலம் திமிங்கிலம் சுறா முதலிய மீன்கள் மிகுந்து பன்னகை பாம்புகளோடு வாயுவேக சமாதூத்தம் காற்றினால் அலைப்புண்டு எழுந்த சாகரம் சமுத்திரம் இவ போன்றது. அது முதலை பெருமீன் இவைகள் நிறைந்து திமிங்கிலம் சுறா முதலிய மீன்கள் மிகுந்து பாம்புகளோடு காற்றினால் அலைப்புண்டு எழுந்து சமுத்திரம் போன்றது. யாவை ஸ்ரவணே லக்ஷ்மீர் யாச்சேந்திரே ஹரிவாஹனே சாராவண கிருஹே சர்வா நித்யமேவான பாயினி. வைஸ்ரவணே குபேரனிடத்தில் எந்த லக்ஷ்மி சம்பத்தோ இந்திரே இந்திரனிடத்திலும் ஹரி வாகனேச்ச சூரியனிடத்திலும் யாயதோ சா சர்வா அது எல்லாம் ராவண கிருஹே ராவணன் மாளிகையில் நித்தியம் ஏவ எப்பொழுதுமே அனபாயினி பிரியாமல் இருந்தது. குபேரனிடத்தில் எந்த சம்பத்தோ இந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் எதுவோ அது எல்லாம் ராவணன் மாளிகையில் எப்பொழுதுமே பிரியாமல் இருந்தது. யாச்ச ராஜ்ஞ குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச தாத்ருஷி தத்விசிஷ்டா வா ருத்தி ரக்ஷோ கிருஹேஷ்விஹ. இஹ இங்கு ரக்ஷோ கிருஹேஷு ராட்சச மாளிகைகளில் ருத்தி ஐஸ்வர்யம் ராஜ்ஞக இந்திரனுடையதும் குபேரஸ்ய குபேரனுடையதும் வருணஸ்ய ச வருணனுடையதும் யமஸ்ய ச யமனுடையதும்
யாயதுவோ தத்ருஷி அப்பேற்பட்டதே வா அன்றியில் தத் விசேஷ்டா அதைக் காட்டிலும் அதிகமானதே. இங்கு ராட்சச மாளிகைகளில் ஐஸ்வர்யம் இந்திரனுடையதும் குபேரனுடையதும் வருணனுடையதும் யமனுடையதும் எதுவோ அப்பேற்பட்டதே அன்றியில் அதைக் காட்டிலும் அதிகமானதே. தஸ்ய ஹரம்யஸ்ய மத்யஸ்தம் பீஷ்ம சாண்யத் சுநிர்மிதம் பஹோநிர்யூஹ சங்கீர்ணம் ததர்ஷ பவனாத்மஜः. தஸ்ய அவனுடைய ஹர்ம்யஸ்ய மாளிகையின் மத்தியஸ்தம் நடுவில் இருப்பதாய் சோ நிர்மித்தம் அழகாய் நிர்மிக்கப்பட்டதாய் பஹோ நிர்யூக சங்கீர்ணம் அநேக ஒட்டு சித்திர வேலைகள் செய்ததான அந்யத் இன்னொரு வேஷ்மச்ச பவனத்தையும் பவனாத்மஜக வாயுகுமாரர் ததர்ஷ கண்டார். அவனுடைய மாளிகையின் நடுவில் இருப்பதாய் அழகாய் நிர்மிக்கப்பட்டதாய் அநேக ஒட்டு சித்திர வேலைகள் செய்ததான இன்னொரு பவனத்தையும் வாயுகுமாரர் கண்டார். பிரம்மணோர்த்தே கிருத்தம் திவ்யம் திவி யத் விஸ்வகர்மணாம் விமானம் புஷ்பகம் நாம காமகம் காமதீபனம். திவி தேவலோகத்தில் விஸ்வகர்மாவினால் பிரம்மணா அர்த்தே பிரம்மாவுக்காக திவ்யம் மிக அழகாய் கிருத்தம் செய்யப்பட்ட புஷ்பகம் நாம புஷ்பகம் என்ற விமானம் யத் எதுவோ அது காமதீபனம் ஆசையை விருத்தி செய்யக்கூடியது காமகம் இஷ்டப்படி செல்லக்கூடியது. தேவலோகத்தில் விஸ்வகர்மாவினால் பிரம்மாவுக்காக மிக அழகாய் செய்யப்பட்ட புஷ்பகம் என்ற விமானம் எதுவோ அது ஆசையை விருத்தி செய்யக்கூடியது இஷ்டப்படி செல்லக்கூடியது. திரிலோக ஜன சேவ்யம் தத் சர்வரத்ன விபூஷிதம் வரேண தபசாலேபே யத் குபேர பிதாமஹாத். சர்வரத்ன விபூஷிதம் முழுமையும் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் திரிலோக ஜன சேவ்யம் முவ்வுலக ஜனங்களாலும் வணங்கத்தக்கதும் யத் எதுவோ தத் அதை பிதாமஹாத் பிரம்ம தேவரிடமிருந்து வரேண தபசா சிறந்த தவத்தால் குபேரா குபேரன் லேபே அடைந்தான். முழுமையும் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் முவ்வுலக ஜனங்களாலும் வணங்கத்தக்கதும் எதுவோ அதை பிரம்மதேவரிடமிருந்து சிறந்த தவத்தால் குபேரன் அடைந்தான். குபேர மோஜச ஜித்வா லேபேத திராக்ஷசேஸ்வராம். குபேரம் குபேரனை ஓஜசா வலியால் ஜித்வா வெற்றி கொண்டு ராட்சசேஸ்வரா ராட்சசேஸ்வரன் தத் அதை லேபே கைக்கொண்டான். குபேரனை வலியால் வெற்றி கொண்டு ராட்சசேஸ்வரன் அதை கைக்கொண்டான். ஈஹா மிருக சமாயுக்தை கார்த்தஸ்வர விபூஷிதை சுக்ருதைராச்சிதம் ஸ்தம்பை பிரதீப்தமிவ ஸ்ரீயா. அதுவும் அன்றே
ஈஹாமிருக சமாயுக்தः மான் முதலிய சித்திர வேலைகளுடன் கூடினவம் கார்த்தஸ்வர விபூஷிதைஹி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டனவுமாய் சுக்ருதைஹி மிக அழகான வேலைப்பாடு உள்ள ஸ்தம்பைஹி ஸ்தம்பங்களாலும் ஸ்ரீயா ஒளியால் பிரதீப்தம் இவ ஜுவலிப்பது போல் ஆச்சிதம் கட்டப்பட்டு இருந்தது. அதுவும் அன்றே மான் முதலிய சித்திர வேலைகளுடன் கூடினவும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டனவுமாய் மிக அழகான வேலைப்பாடுள்ள ஸ்தம்பங்களாலும் ஒளியால் ஜுவலிப்பது போல் கட்டப்பட்டு இருந்தது. மேரோ மந்தர சங்காஷேர் உல்லிகத்பேர் அவாம்பரம் கோட்டகாரே சுபாகாரே சர்வத சமலங்கிருதம். அம்பரம் ஆகாசத்தை உல்லிகத்பிஹி உராய்ந்து கொண்டு இருப்பவைகள் இவ போல் மேரு மந்தர சங்காஷைஹி மேருகிரி மந்தரகிரி இவைகளுக்கு இணையான சுபாகாரேஹி மங்கள உருவங்களை உடைய கூட்டாகாரேஹி கோபுரங்களால் சர்வதக நால் புறங்களிலும் சமலங்கிருதம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஆகாசத்தை உராய்ந்து கொண்டு இருப்பவைகள் போல் மேருகிரி மந்தரகிரி இவைகளுக்கு இணையான மங்கள உருவங்களை உடைய கோபுரங்களால் நாட்புறங்களிலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜ்வலனார்க்க பிரதிகாஷம் சுக்ருதம் விஸ்வகர்மணாம் ஹேம சோபான சம்யுக்தம் சாரு பிரவர வேதிகம். ஹேம சோபான சம்யுக்தம் பொற்படிகளுடன் கூடியதாய் சாரு பிரவர வேதிகம் அழகிய சிறந்த மேடைகளுடன் கூடியதாய் ஜ்வலனார்க்க பிரதிகாஷம் அக்னி சூரியன் இவர்களைப் போல் ஜுவலிக்கும்படி விஸ்வகர்மனால் சுக்ருதம் மிக அழகாக செய்யப்பட்டது. பொற்படிகளுடன் கூடியதாய் அழகிய சிறந்த மேடைகளுடன் கூடியதாய் அக்னி சூரியன் இவர்களைப் போல் ஜுவலிக்கும்படி விஸ்வகர்மனால் மிக அழகாக செய்யப்பட்டது. ஜாலவாத்தாய நைர்யுக்தம் காஞ்சனை ஸ்பாட்டிகைரபே இந்திரநீல மகாநீல மணி பிரவர வேதிகம். காஞ்சனையே ஸ்வர்ணங்களாலும் ஸ்பாட்டிகைஹி அப்பி ஸ்பட்டிகங்களாலும் ஜால சாத்தாயனைஹி ஜன்னல்களுடனும் காற்றோடிகளுடனும் யுக்தம் கூடியது. இந்திரநீல மகாநீல மணி பிரவர வேதிகம். இந்திரநீலம் மகாநீலம் முதலிய ரத்ன விசேஷங்களால் செய்யப்பட்ட மேடைகளை உடையது. ஸ்வர்ணங்களாலும் ஸ்பட்டிகங்களாலும் ஜன்னல்களுடனும் காற்றோடிகளுடனும் கூடியது. இந்திரநீலம் மகாநீலம் முதலிய ரத்ன விசேஷங்களால் செய்யப்பட்ட மேடைகளை உடையது. வித்ருமேண விசித்ரேண மணிபிஷ்ச மகாதனைः நிஸ்துலாபிஷ்ச முக்தாபிஸ்தலேனாபிவிராஜிதம். வித்ருமேண ச பவிழத்த
பவழத்தாலும் மகாதனை விலை உயர்ந்த மணிபிஹி ரத்தினங்களாலும் நிஸ்துலாபிஹி நிகரில்லா முக்தாபிஹி ச முத்துக்களாலும் விசித்திரேன விதம் விதமான சித்திர வேலை செய்யப்பட்ட தலேன தளத்தினால் அபிவிராஜிதம் அழகாய் விளங்கிற்று. பவழத்தாலும் விலை உயர்ந்த இரத்தினங்களாலும் நிகரில்லா முத்துக்களாலும் விதம் விதமான சித்திர வேலை செய்யப்பட்ட தளத்தினால் அழகாய் விளங்கிற்று. சந்தனேன ச ரக்தேன தபனீய நிபேன ச சுப்புண்ய கந்தினாயுக்தம் தருணாதித்ய சந்நிபம். தபனீய நிபேன பொன் போன்ற ரக்தேன ச குங்கும பூவுடன் சுப்புண்ய கந்தினா நறுமணம் கமழ்ந்த சந்தனேன ச சந்தனத்தோடும் யுக்தம் கூடியதாய் தருணாதித்ய சந்நிபம் பால சூரியனை நிகர்த்தது. பொன் போன்ற குங்கும பூவுடனும் நறுமணம் கமழ்ந்த சந்தனத்தோடும் கூடியதாய் பாலசூரியனை நிகர்த்தது. கோட்டகாரேர் வராக்காரேர் விவிதை சமலங்கிருதம் விமானம் புஷ்பகம் திவ்யம் ஆருரோஹ மகாகபி. வராகாரைஹ அழகிய விவிதைஹ பலவித கோட்டகாரைஹ மேல் மாடிகளாலும் சமலங்கிருதம் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதும் திவ்யம் சிறந்ததுமான புஷ்பகம் புஷ்பகம் என்ற விமானம் விமானத்தில் மகாகபி வானர பெரியோர் ஆருரோஹ ஏறினார். அழகிய பலவித மேல் மாடிகளாலும் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்ததுமான புஷ்பகம் என்ற விமானத்தில் வானர பெரியோர் ஏறினார். தத்ரஸ்த ச ததா கந்தம் பானபக்ஷ்யான்ன சம்பவம் திவ்யம் சம்மூர்ச்சிதம் ஜிக்ரத் ரூபவந்தம் இவானிலம். தத்ரஸ்தஹ அதிலிருந்த சஹ அவர் ததா அப்பொழுது பானபக்ஷ்யான்ன சம்பவம் பானம் பக்ஷணம் அன்னம் முதலியவற்றில் இருந்து உண்டான ரூபவந்தம் வடிவமைந்த அனிலம் இவ வாயுவைப் போல சம்மூர்ச்சிதம் எங்கும் பரவிய திவ்யம் நல்ல கந்தம் வாசனையை ஜிக்ரத் முகர்ந்தார். அதிலிருந்த அவர் அப்பொழுது பானம் பக்ஷணம் அன்னம் முதலியவற்றிலிருந்து உண்டான வடிவமைந்த வாயுவைப் போல எங்கும் பரவிய நல்ல வாசனையை முகர்ந்தார். சகந்தஸ்தம் மகாசத்வம் பந்துரபந்தூமிவோத்தமம் இத ஏஹித்யுவாச்சேவ தத்ர யத்ர ச ராவணः. மகாசத்வம் மிக பலவானான தம் அவரை சஹா அந்த கந்த வாசனை இத்தஹா ஏஹி இங்கு வாரும் இதி என்று சஹா ராவணः அவ்ராவணன் யத்ர எங்கோ தத்ர அங்கு பந்துஹு பந்துவானவன் உத்தமம் மேலான பந்தும் இவ பந்துவைப் போல உவாச்ச இவ சொன்னது போலும்
அழைத்தது போலும். மிக பலவானான அவரை அந்த வாசனை இங்கு வாரும் என்று அவ்விராவணன் எங்கோ அங்கு பந்துவானவன் மேலான பந்துவைப் போல சொன்னது போலும் அழைத்தது போலும். ததஸ்தாம் பிராஸ்திதசாலாம் ததர்ஷ மஹதீம் சுபாம் ராவணஸ்ய மனக்காந்தாம் காந்தாமிவ வரஸ்த்ரியம் மணிஸ்வபான விக்ருதாம் हेमजालविराजितां स्फटिकैरावृततलां दन्तान्तरितरूपिकां मुक्ताभिश्च प्रवालैश्च रूप्य चामिकरैरपि विभूषिता मणिस्तम्भैः सुबहुस्तम्भभूषिताम् समैरुजुभिरत्युच्चैः समन्तात् सुविभूषितैः स्तम्भैः पक्षैरिवात्युच्चैर्दिवं सम्प्रस्थितामिव महत्या हुतयास्तीर्णा पृथिवीलक्षणाङ्कया पृथिवीमिव विस्तीर्णां सराष्ट्रगृहमालिनीं नादितां मत्तविहगैर्दिव्यगन्धादिवासितां परार्ध्यास्तरणोपेतां रक्षोदीपनिषेवितां धूम्रामगरुधूपेन विमलां हंस पाण्डुरां चित्रां पुष्पपहारेण कल्माषीमिव सुप्रभां मनसंह्लादजननीं वर्णस्यापि प्रसादिनीं तां शोकनाशिनीं दिव्यां श्रियसञ्जननीमिव ततः அங்கு பிராஸ்திதः ஸ்திரமாய் உட்கார்ந்தவராய் ராவணனுடைய மனக்காந்தா மனதிற்கு இனியதாயும் காந்தாம் அழகில் சிறந்த வரஸ்திரியம் இவ சிறந்த குல மகளைப் போல சுபாம் நலம் தருவதுமாகிய மணி சோப்பான விக்ருதாம் மணிகளால் செய்த படிகள் நிறைந்ததும் ஏமஜால விராஜிதாம் பொன்னால் செய்த பலகணிகள் திகழ்ந்ததும் தந்தாந்தரித்த ரூபிகாம் இடையிடையே தந்த வேலை செய்யப்பட்டதும் ஸ்பாட்டிகைகி படிக மணிகளினால் ஆவ்ருத்த தலாம் இழைக்கப்பட்ட தளத்தை உடையதும் முக்தாபிஹீச்ச முத்துக்களாலும் பிரவாலைஹீச்ச பவழங்களாலும் ரோப்பிய சாமி கரையப்பே வெள்ளி பொன் இவைகளாலும் அத்யுச்சைஹி மிக உயர்ந்த மணிஸ்தம்பைஹி அழகிய தூண்களாலும் விபூஷிதாம் அலங்கரிக்கப்பட்டதாயும் சுபகுஸ்தம்பூஷிதாம் பலவகைப்பட்ட கம்பங்களால் அழகு அமைந்ததாயும் சமைகி சமமானவும் ருஜுபிகி நேரானவும் சமந்தாதிவ நாட்புறங்களிலும் சுவிபூஷிதைகி நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட அத்யுச்சைகி மிக உயர்ந்த ஸ்தம்பைகி ஸ்தம்பங்களால் பக்ஷைகி இறக்கைகளோடு திவம் ஆகாயத்தை சம்பிரஸ்திதாம் கிட்டி முட்டுகிறது இவ போல் இருக்கிறதும்
ச ராஷ்டிர கிருக மாலினீம் நாடு நகர் வீடுகள் அமர்ந்த பிருத்திவீம் இவ பூமியைப் போல் விஸ்தீர்ணாம் விசாலமானதும் பிருத்திவி லக்ஷணாங்கயா பூமியின் லக்ஷணங்களை சித்திரமாய் எழுதப்பட்டு இருக்கிற மகத்யா பெரிய குதயோரத்தின கம்பளத்தால் ஆஸ்தீர்ணாம் விரிக்கப்பட்டு இருப்பதும் மத்த விஹகைகி கொழுத்த பக்ஷிகளால் நாதித்தாம் ஒலிப்பிக்கப்பட்டதும் திவ்ய கந்தாதிவாசிதாம் நன்மணம் வீசப்பட்டதும் ரக்ஷோதிப்ப நிஷேவிதாம் ராட்சசாதிப்பன் சுகம் அனுபவிக்கிறதும் பரார்த்தியாஸ்தரணோபேதாம் விலை உயர்ந்த ஆசனங்களோடு கூடினதுமான அகரோதூப்பேன அகில் புகையினால் தூம்ராம் கருத்ததாயும் விமலாம் நிர்மலமானதும் ஹம்ச பாண்டுராம் ஹம்சம் போல் வெள்ளியதும் புஷ்போபஹாரேன அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்களால் சித்ராம் விசித்திரமாயும் சுப்ரபா மிக காந்தியுடையதாய் கல்மாஷீம் இவ காமதேனுவை போலிருக்கிறதும் மன சம்ஹ்லாத ஜனனி மனதிற்கு இன்பம் உண்டாக்குவதாயும் வருணஸ்யபி புகழுக்கு என்றே பிரசாதினீம் அலங்கரிக்கப்பட்டதாயும் ஸ்ரீயா சம்பத்துக்கு சஞ்சனனீம் தாயை இவ போன்றதாயும் சோகநாசினீம் துக்கத்தை போக்கடிப்பதாயும் தாம் பிரசித்தியாய் திவ்யாம் மேன்மையானதாயும் இருக்கிற தாம் அந்த மகத்தான ஷாலா மண்டபத்தை ததர்ஷ பார்த்தார். அங்கு ஸ்திரமாய் உட்கார்ந்தவராய் ராவணனுடைய மனதிற்கு இனியதாயும் அழகில் சிறந்த குலமகளைப் போல நலம் தருவதுமாகிய மணிகளால் செய்த படிகள் நிறைந்ததும் பொன்னால் செய்த பலகணிகள் திகழ்ந்ததும் இடையிடையே தந்த வேலை செய்யப்பட்டதும் படிக மணிகளினால் இழைக்கப்பட்ட தளத்தை உடையதும் முத்துக்களாலும் பவழங்களாலும் வெள்ளி பொன் இவைகளாலும் மிக உயர்ந்த அழகிய தூண்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாயும் பலவகைப்பட்ட கம்பங்களால் அழகு அமைந்ததாயும் சமமானவும் நேரானவும் நாட்புறங்களிலும் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தம்பங்களால் இறக்கைகளோடு ஆகாயத்தை கிட்டி முட்டுகிறது போலிருக்கிறதும் நாடு நகர் வீடுகள் அமர்ந்த பூமியைப் போல் விசாலமானதும் பூமியின் லக்ஷணங்களை சித்திரமாய் எழுதப்பட்டு இருக்கிற பெரிய இரத்தின கம்பளத்தால் விரிக்கப்பட்டு இருப்பதும் கொழுத்த பக்ஷிகளால் ஒலிப்பிக்கப்பட்டதும் நன்மணம் வீசப்பட்டதும் ராட்சசாதிபன் சுகம் அனுபவிக்கிறதும் விலை உயர்ந்த ஆசனங்களோடு கூடினதுமான அகில் புகையினால் கருத்ததாயும் நிர்மலமானதும் ஹம்சம் போல் வெள்ளியதும் அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்களால் விசித்திரமாயும் மிக காந்தியுடையதாய் காமதேனுவை போல் இருக்கிறதும் மனதிற்கு இன்பம் உண்டாக்குவதாயும் புகழுக்கு என்றே அலங்கரிக்கப்பட்டதாயும் சம்பத்துக்கு தாயை போன்றதாயும் துக்கத்தை போக்கடிப்பதாயும் பிரசித்தியாய் மேன்மையானதாயும் இருக்கிற
அந்த மகத்தான மண்டபத்தை பார்த்தார். இந்திரியாணீந்திரியார்த்தைஸ்து பஞ்ச பஞ்சபேருத்தமைः தர்ப்பயாமாஸ மாதேவ ததா ராவண பாலிதா. ததா அப்பொழுது ராவண பாலிதா ராவணனால் ரட்சிக்கப்பட்ட மாதா இவ ஒரு தாய் போல பஞ்ச கண் நாக்கு மூக்கு மெய் காது என்னும் 5 இந்திரியாணி இந்திரியங்களையும் உத்தமைஹி உத்தமங்களான பஞ்சபிஹி ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் என்னும் 5 இந்திரியார்த்தைஹி இந்திரிய பிரயோஜனங்களால் தர்ப்பயாமாச இன்பம் ஊட்டே மகிழ்வித்தது. அப்பொழுது ராவணனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தாய் போல கண் நாக்கு மூக்கு மெய் காது என்னும் 5 இந்திரியங்களையும் உத்தமங்களான ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் என்னும் 5 இந்திரிய பிரயோஜனங்களால் இன்பமூட்டி மகிழ்வித்தது. ஸ்வர்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேயம் புரி பவேத் காந்தர்வீயம் புரி வா ஸ்யாத் இத்யமன்யத் மாருதி. அயம் இது ஸ்வர்கமாகவாவது அயம் இது தேவலோகா தேவலோகமாகவாவது இயம் இந்திரஸ்ய இது இந்திரனுடைய புரிவா பட்டணமாகவாவது பவேத் இருக்க வேண்டும். இயம் இது காந்தர்வி கந்தர்வ புரி நகரமாகவாவது ஸ்யாத் இருக்க வேண்டும். இதி என்று மாருதி மாருதி அமன்யத் மயங்கி வியப்புற்றார். இது ஸ்வர்கமாகவாவது இது தேவலோகமாகவாவது இது இந்திரனுடைய பட்டணமாகவாவது இருக்க வேண்டும். இது கந்தர்வ நகரமாகவாவது இருக்க வேண்டும் என்று மாருதி மயங்கி வியப்புற்றார். பிரத்யாயத இவாபஷ்யத் பிரதீபாம்ஸ்தத்ர காஞ்சனான் தூர்த்தானிவ மஹதூர்த்தைர் தேவனேன பராஜிதான். தத்ர இவ அங்கேயே காஞ்சனான் பொன்மயமான பிரதீபான் பெரிய தீபங்களை தேவனேன சூதாட்டத்தினால் மகதூர்த்தை பெரிய தூர்த்தர்களால் பராஜிதான் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் பிரத்யாயதா ஆழ ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற தூர்த்தான் இவ தூர்த்தர்களை போலிருக்க அபஷ்யத் கண்டார். அங்கே பொன்மயமான பெரிய தீபங்களை சூதாட்டத்தினால் பெரிய தூர்த்தர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் ஆழ ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற தூர்த்தர்களை போலிருக்க கண்டார். தீபானாஞ்ச பிரகாஷேன தேஜசா ராவணஸ்ய ச अर्चिर्भिः भूषणानाञ्च பிரதீப்தேத்யப்யமன்யத. தீபானாம் விளக்குகளின் பிரகாஷேன ச ஒளியினாலும் ராவணஸ்ய ராவணனுடைய தேஜசா ச தேஜஸினாலும் பூஷணானாம் ஆவரணங்களின் அர்ச்சிர்பிஹி ச காந்திகளாலும்
பிரதீப்தா தீப்பற்றி குப்பென்று எரிகிறதோ இதி என அபியமன்யத நினைத்தார். விளக்குகளின் ஒளியினாலும் ராவணனுடைய தேஜஸினாலும் ஆபரணங்களின் காந்திகளாலும் தீப்பற்றி குப்பென்றெரிகிறதோ என நினைத்தார். ததா பஷ்யத் குதாசீனம் நாணாவரணாம்பரஸ்ரஜம் சஹஸ்ரம் வரநாரீணாம் நாணாவேஷ விபூஷிதம். ததः அங்கே நாணாவரணாம்பரஸ்ரஜம் பலவகை வஸ்திரங்களையும் மாலைகளையும் அணிந்து நாணாவேஷ விபூஷிதம் பலவித வேஷம் பூண்டு குதாசீனம் ரத்தின கம்பளங்களில் படுத்திருக்கிற வரநாரீணாம் சிறந்த பெண்மணிகளின் சஹஸ்ரம் ஆயிரமாயுள்ள கூட்டத்தை அப்பஷ்யத் கண்டார். அங்கே பலவகை வஸ்திரங்களையும் மாலைகளையும் அணிந்து பலவித வேஷம் பூண்டு ரத்ன கம்பளங்களில் படுத்திருக்கிற சிறந்த பெண்மணிகளின் ஆயிரமாயுள்ள கூட்டத்தை கண்டார். பரேவ்ருத்தேர்தராத்ரே தோ பானநித்ராவசம் கதம் क्रीडित्वा परतं रात्रौ सुष्वाप बलवत्तदा. ராத்திரோ ராத்திரியில் கிரீடித்வா விளையாடி அர்த்தராத்திரி பாதிராத்திரி பரிபிருத்தே தூ ஆனதும் உபரதம் ஓய்ந்து பான நித்ராவசம் கதம் கள்ளுண்டு மயங்கி தூக்கத்தின் வசப்பட்டு ததா அப்பொழுது பலவத் மெய் மறந்து சுஷ்வாப்ப அந்த கூட்டம் தூங்கிற்று. ராத்திரியில் விளையாடி பாதிராத்திரியானதும் ஓய்ந்து கள்ளுண்டு மயங்கி தூக்கத்தின் வசப்பட்டு அப்பொழுது மெய் மறந்து அந்த கூட்டம் தூங்கிற்று. தத் பிரசுப்தம் விரோருச்சே நிஷப்தாந்தரபூஷணம் நிஷப்தஹம் சப்ரமரம் யதா பத்மவனம் மஹத். நிஷப்தாந்தரபூஷணம் ஆவரணங்கள் ஒன்றும் ஒலியாமல் பிரசுப்தம் தூங்குகிற தத் அந்த கோட்டம் நிஷப்தஹம் சப்ரமரம் ஒலி அடங்கிய அன்னங்களும் வண்டுகளும் மிகுந்து மகத் பெரிய பத்மவனம் யதா தாமரை காடு போல் விருருச்சே விளங்கிற்று. ஆபரணங்கள் ஒன்றும் ஒலியாமல் தூங்குகிற அந்த கூட்டம் ஒலி அடங்கிய அன்னங்களும் வண்டுகளும் மிகுந்த பெரிய தாமரை காடு போல் விளங்கிற்று. தாசாம் சம்பிருத்ததந்தானி மீலிதாக்ஷாணி மாருதி அப்பஷ்யத் பத்மகந்தீனி வதனானி சுயோஷிதாம். சம்பிருத்ததந்தானி பற்கள் மூடுண்டு மீலிதாக்ஷாணி கண்களையும் மூடிக்கொண்டனவாய் பத்மகந்தீனி தாமரை போல் மணம் வீசின தாசாம் அந்த சுயோஷிதாம் அழகான பெண்களின் வதனானி முகங்களை மாருதி அப்பஷ்யத் பார்த்தார். பற்கள் மூடுண்டு கண்களையும் மூடிக்கொண்டனவாய் தாமரை போல் மணம் வீசின அந்த அழகான பெண்களின் முகங்களை மாருதி பார்த்தார். பிரபுத்தானீவ பத்மானி தாசாம் பூத்வா க்ஷபாக்ஷயே புனः சம்ருத பத்ராணி ராத்ராவிவ பபுஸ்ததா.
க்ஷபாக்ஷயே பகற்காலத்தில் பிரபுத்தானே மலர்ந்தவைகளாக பூத்வா ஆகி புனக பின்பு ராத்திரோ இரவில் சம்ருத்த பத்ராணி இதழ் குவிந்த பத்மானி இவ தாமரை புஷ்பங்கள் போலவே தாசாம் இவ அவர்களுடைய முகங்களும் ததா அப்பொழுது பபுஹு விளங்கின. பகல் காலத்தில் மலர்ந்தவைகளாக ஆகி பின்பு இரவில் இதழ் குவிந்த தாமரை புஷ்பங்கள் போலவே அவர்களுடைய முகங்களும் அப்பொழுது விளங்கின. இமானி முக பத்மானி நியத்தம் மத்த ஷட்பதாக அம்புஜானீவ ஃபுல்லானே பிரார்த்தயந்தே புனః புனः. இமானி இந்த முக்க பத்மானி முகங்களாகிற தாமரை புஷ்பங்களே மத்த ஷட்பதாக மதமேறிய வண்டுகள் புல்லாணி அலர்ந்த அம்புஜானி இவ தாமரை மலர்கள் என்றே புனக புனக திரும்ப திரும்ப நியத்தம் நிச்சயமாய் பிரார்த்தயந்தி விரும்புகின்றன. இந்த முகங்களாகிற தாமரை புஷ்பங்களே மதமேறிய வண்டுகள் அலர்ந்த தாமரை மலர்கள் என்றே திரும்ப திரும்ப நிச்சயமாய் விரும்புகின்றன. End of part 1 of 2.